இவர் இப்ப வந்தாரு? இடையில நான் 4 மணிக்கு முடிச்சப்ப கூட இவர் வரலையே. அதுக்கப்புறம் வந்தாரோ? பாவம், ராத்திரி பூரா வேலை செஞ்சுட்டு அசதியா வந்திருக்காரு. என்னங்க, நல்லா அசதியா தூங்குறாரு. குட் மார்னிங் செல்வம். குட் மார்னிங். நேத்து நீ வீட்டுக்கு போகாதது அர்ச்சனாக்கு சந்தேகம் வரலையே? தெரியல, வரலன்னு தான் நினைக்கிறேன். செல்வம், நேத்து நீ நடந்துகிட்ட விதம் ரொம்ப தப்பு. அதை பத்தி நேத்து நைட்டே உன்கிட்ட பேசலான்னு இருந்தேன். ஆனா உன் நிலைமை சரியில்லை, அதனாலதான் இப்ப பேசலான்னு வந்தேன். நேத்து உன்னை நான் குடிக்க கூடாதுன்னு அவ்வளவு தூரம் சொல்லியும் குடிச்சிட்டு ஏன் வீட்டுக்கே தைரியமா வந்திருக்க. உன்னை என்னன்னு சொல்றது? அர்ச்சனாக்கு தெரியாம நீ பண்ற தப்புக்கெல்லாம் என்னையும் உடந்தையா இருக்க சொல்றியா? நான் எப்பவோ அப்பா டேப்லெட் போட்டு தூங்கிடுவாருன்னு சொன்ன விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கிட்டு நடு ராத்திரியில போன் பண்ணி வீட்டுக்கு வந்து தூங்கி எந்திரிச்சிட்டு போறியே. இந்த விஷயம் என் அப்பாவுக்கோ இல்ல வெளியில யாருக்கோ தெரிஞ்சா என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? அத பத்தி நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? அப்படி என்ன செல்வம் உனக்கு அந்த கூட வேண்டி கிடக்கு? ஏன் நீ இப்படி மாறிட்ட? நீ உன்னை மாத்திக்கவே மாட்டியா? தப்புதான் நந்தினி, இனிமே அந்த மாதிரி நடக்காம நான் பார்த்துக்கிறேன். குட் மார்னிங் செல்வம். வாங்க சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் நந்தினி. உட்காருங்க. தேங்க்யூ. என்ன சார், ஒரு ஃபோன் கூட பண்ணாம திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா, முக்கியமான விஷயம்தான். சொல்லுங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ப்ரொமோட்டரா இருக்காரு. அவர்கிட்ட பழைய பில்டிங் ஒன்று விலைக்கு வந்திருக்கு. அதை வாங்கி அப்பார்ட்மெண்ட் கட்டினா நல்ல லாபம் கிடைக்கும்னு நினைக்கிறாரு. இப்போ தற்சமயம் அவர்கிட்ட பணம் கொஞ்சம் டைட்டா இருக்கு. யார்கிட்டயாவது பணத்தை பெரட்டி கொடுங்கன்னு எங்கிட்ட உதவி கேட்டாரு. உடனே உங்க ஞாபகம் தான் வந்தது. அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கேன். சார், நம்ம சம்மந்தப்பட்ட கார் பிஸ்னஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, இது நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாத பிஸ்னஸ் ஆச்சே, அதான் பார்க்குறேன். ஃபைனான்சியல் சப்போர்ட்டுங்கிறது கடன் கொடுக்கறது மட்டும் இல்லை செல்வம். அவங்க கேட்குற தொகையை விட கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா நீங்கள் பார்ட்னர் ஆகிடலாம். நல்ல லாபம் இருக்கு. இருக்கிற பிசினஸே போதுமே சார். இப்ப எதுக்கு புதுசா ஒரு பிசினஸ்ல கால் வைக்கணும்? நந்தினி சொல்றதான் கரெக்ட்னு எனக்கும் தோணுது. எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாம? இன்னைக்கு லெவல்ல இந்த பிசினஸ்ல நல்ல லாபம் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம இருக்கிற தொழிலோட ஒரு புது தொழில கால் வச்சு விருத்தி பண்ணீங்கன்னா நல்ல விஷயம் தானே. நான் வேற அவருக்கு உதவி பண்றேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். சரி, ஓகே செல்வம், நீங்க வாங்க, இடத்த பாருங்க, அதுக்கப்புறம் என்னன்னு முடிவு பண்ணிப்போம். சரி சார், எனக்கு இதில் முழு சம்மதம் இல்லை. இருந்தாலும் நீங்கள் சொல்கிறீங்கிறதுக்காக உங்களுக்காக வேணா வரேன். ரொம்ப தேங்க்ஸ் செல்வம். போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே. ஏன் சார், நீங்கள் சொன்ன அந்த வீடு இந்த ஏரியாலையா இருக்கு? ஆமாம், இன்னும் கொஞ்சம் உள்ளே போகணும். இன்னும் போகணுமா? அடுத்த தடவை தான். எப்படி போகணும்? லெஃப்டில் போங்க. லெஃப்டா? ஆமாம், இந்த லெஃப்ட் தான். நிறுத்திங்க, அந்த வீடு தான். இந்த வீடு தான். இந்த வீடா விலைக்கு வருது? ஆமாம், வாங்க. வாங்க சார். எல்லாம் பேசி முடிச்சிட்டிங்களா? எல்லாம் பேசி முடிச்சிட்டேன் சார். ஹவுஸ் ஓனருக்கு ரொம்ப திருப்தி தான். வாங்க செல்வம். நான் சொன்ன ப்ரொமோட்டர்ஸ் இவங்க தான். ஹலோ சார், ஜெகநாதன் சார். ஹலோ சார். கண்டிப்பாக இந்த வீடை விலைக்கு வருதுன்னு சொல்கிறீங்க? ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசி ஃபைனல் பண்ணியாச்சு. நீங்கள் செக் கொடுத்தீங்கன்னா சைன் பண்ணிடலாம் சார். தினேஷ் சார், நீங்கள் இப்போ மேடத்தை கூப்பிட்டு வாங்க. ஓகே சார். மேடம். என்னங்க? சார் வந்துட்டார், வாங்க மேடம். இதோ வந்துடுறேன்.
வாங்கம்மா, இவர் தான் ஃபைனான்சியர். சார், இவங்க தான் சார் ஹவுஸ் ஓனர். ஏப்பா செல்வா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த பக்கம் வர்றா. நல்லா இருக்கியாப்பா? நான் நல்லா இருக்கேண்ணே. நீங்களா நல்லா இருக்கீங்களா? நல்லா நீங்களா இருக்கா? நல்லா இருக்கீங்களா? ஆ அர்ச்சனா நல்லா இருக்காளா? நல்லா இருக்கா. உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. உன் நல்ல மனசுக்கு இன்னும் நல்லா இருப்ப. ரொம்ப சந்தோஷங்க. சரிப்பா, அப்ப நாங்க கிளம்புறோம். சரிங்க. நாங்க வரோம் வாங்க. செல்வம். இப்போ எதுக்காக இந்த வீடு விற்க முடிவு பண்ணீங்க? என் புள்ள வாசு எத்தனை நாளைக்கு தான் குறைச்ச சம்பளத்திலேயே மற்றவங்களுக்கு சேவகம் பண்ணிட்டு இருக்கிறது? அவனும் சொந்தமா தொழில் தொடங்கி காரு பங்களான்னு வசதியா வாழ வேண்டாமா? அவன் எதிர்காலத்துக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ம், இது நீங்களா எடுத்த முடிவா இல்ல உங்க புள்ள வாசுவை சேர்ந்து எடுத்த முடிவா? என் புள்ள எதிர்காலத்துக்காக நானே எடுத்த முடிவு. யார் முடிவு எடுத்திருந்தாலும் சரி, இந்த வீடு விற்க நான் சம்மதிக்க மாட்டேன். இது ஏன் வீடு. பத்திரம் என் பேர்ல இருக்கு. இத விக்கிறதுக்கு எவன் சம்மதமும் எனக்கு தேவையில்லை. இது நான் பிறந்த வீடு. என் அம்மா வாழ்ந்த வீடு. என் பெரியப்பா எனக்காக என் பேர்ல எழுதி கொடுத்த வீடு. சூழ்நிலை உங்க பேருக்கு நான் மாத்தி எழுதி கொடுத்தேன். நான் கோவில நினைக்கிறேன் நான் வாழ்ந்த இந்த வீட்டை விற்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். செல்வம், இது உங்க வீடா? ஆமா சார், நான் பிறந்த வளர்ந்த வீடு. சாரி செல்வம், இது உங்க வீடுன்னு எனக்கு தெரியாது. பரவாயில்ல விடுங்க சார். சார். உங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நான் இடைஞ்சலா இருக்கேன்னு நினைக்காதீங்க. இந்த வீடு உங்களுக்கு கிடைக்காது. நீங்க வேற எங்கேயாவது இடம் பாருங்க, நான் உங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்றேன். ஓகே சார். நில்லுடா. என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? இந்த வீட்டை வச்சு என் புள்ள முன்னுக்கு வரது உனக்கு பிடிக்கல இல்ல? காலம் முழுக்க அவன் உனக்கு அடிமையாவே இருக்கணும், நாங்க அப்படி கடந்து கஷ்டப்படணும், அதானே உன் ஆசை? இப்போ உங்களுக்கு என்ன கஷ்டம்? நான் தான் உங்க செலவுக்கு மாசம் மாசம் 10,000 ரூபாய் தரேன்ல. 10,000க்கு வாசு வர 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறான். 3 பேருக்கு 25,000 ரூபாய்க்கு மேல வேற என்ன செலவு இருக்கு? பத்தலன்னா சொல்லுங்க, வேணா இன்னும் அதிகமா தரேன். ஆனா இந்த வீட்டை விற்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். நீ மட்டும் இந்த ஊருக்குள்ள காரு பங்களா அந்தஸ்து கௌரவம்னு வாழணும், நாங்க மட்டும் கடைசி வரைக்கும் ஒன்னே அண்டி பழிச்சுக்கிட்டு வெந்தயத்திட்டு விதி வந்தா சாகணுமா? ஏண்டா, இந்த வீட்டுல பிறந்து வளர்ந்தவன் தானே நீ? இது வரைக்கும் இந்த தெருவுல உன்னை இப்படி விசாரிக்க ஆள் இருந்துச்சா? ஆனா இன்னைக்கு நீ வந்ததும் வராதுமா எல்லாரும் உன்னை ஓடி வந்து விசாரிச்சாங்களே, ஏன்? உங்ககிட்ட இருக்கிற பணம் அந்தஸ்து, அந்த பணம் அந்தஸ்தெல்லாம் என் பிள்ளை வாசுவுக்கு வர வேண்டாம்? அவன் தனியா தொழில் தொடங்கினா தானே வளர முடியும். தனியா தொழில் செய்யற அளவுக்கு அவன் இன்னும் அவன் திறமையை வளர்த்துக்கல. தனியா நிக்கணும்னா அது நீங்க நினைக்கிற மாதிரி இன்னைக்கு நினைச்சா நாளைக்கு நடக்கிற விஷயம் கிடையாது. படிப்படியா தான் கத்துக்கிட்டு முன்னேறணும். என்னைக்கு அவன் திறமையை வளர்த்துக்கிறானோ அன்னைக்கு பாப்போம். வாங்க சார் போலாம். நீ இந்த வீட்டை விற்கிறதுக்கு இப்ப தடுத்து நிறுத்திட்டேன்னா நான் சும்மா இருந்துருவேன் நினைச்சியா? வேற ஆளுங்களை பார்த்து எனக்கு விற்க தெரியாதா? விற்கத்தாண்டா போறேன் பாரு. நான் ஒருத்தன் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. சார், உங்க ஆளுங்க எல்லார்கிட்டயும் சொல்லுங்க, இந்த வீடை விற்க முடியாது. மீறி யாராவது வாங்கினாங்க கோர்ட்டு கேஸ் பிரச்சனை தான் சந்திக்கணும்.
செல்வம், ஏன் டென்ஷனா இருக்க? அந்த வாசு உள்ள வர சொல்லு. என்னாச்சு? ஏதோ சைட்டை பார்க்க போறேன்னு லாயரோட போனேன். ஏன் இப்படி டென்ஷனா வந்திருக்க? இப்ப எதுக்கு வாசுவை கூப்பிடுற? டேய், என் ரூமுக்கு வா. என்ன செல்வம், நான் கேட்டுட்டே இருக்கேன். இப்ப எதுக்கு அவரை கூப்பிடுற? உனக்கு என்ன தெரியும் நந்தினி? மை கமின் சார். உள்ள வா. சொல்லுங்க என்ன நினைச்சிருக்க நீ உன் மனசுல? நீ உன் அம்மாவை சேர்ந்து அந்த வீடு வைக்கிறதுக்கு பிளான் பண்றீங்களா? சார். வீட்டை விற்க பிளான் பண்றோமா? சத்தியமா என்ன சார் சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல சார். என்ன செல்வம், லாயரோட போன டென்ஷனா வந்த, இப்ப என்னடானா வாசு வீட்டை விக்கிறதுக்கு பிளான் போட்டிருக்காருன்னு சொல்ற? என்ன நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம லாயர் வந்து ஒரு வீடு ஒன்று விலைக்கு வந்திருக்கு, அது வாங்கி இடிச்சுக்கிட்டா நல்ல லாபம் வரும்னு சொன்னார்ல. அந்த வீடு நான் வாழ்ந்த வீடு, அது நான் பிறந்து வளர்ந்த வீடு, என் பெரியப்பா எனக்காக கொடுத்த வீடு. அந்த வீடு வைக்கிறதுக்கு உங்க அம்மா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டதுக்கு இவனுக்கு ஒரு தொழில் ஏற்பாடு பண்ணி கொடுக்க போறாங்களா? அதுக்கு பணம் தேவையா? வீடு வைக்கிறாங்களா? சார் சத்தியமா இதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது சார். நீங்க சொல்லிதான் எங்க அம்மா அந்த வீட்டை வைக்க ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். போய் பேசாதடா. சார் சத்தியமா சொல்றேன் சார். உண்மையதான் சொல்றியா? உண்மையதான் சார் சொல்றேன். இப்போ எனக்கு என்ன சார் குறை? உங்ககிட்ட வேலைக்கு வந்ததுல இருந்து நான் என் எதிர்காலத்தை பத்தி கவலைப்பட்டதே கிடையாது சார். அதுவும் இல்லாம நான் தனியா தொழில் தொடங்குற அளவுக்கு இன்னும் தொழில் கத்துக்கலையே சார். நான் உங்ககிட்ட தொழில் தொடங்குறத பத்தி எதுவுமே பேசவே இல்லையே சார். அப்படி இருக்கும்போது ஏன் தான் அவங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்களோ எனக்கு தெரியல சார். என்னமோ நல்லது பண்றதா நினைச்சுக்கிட்டு இப்படிதான் அவங்க எனக்கு கெடுதலாவே பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இத பாரு. இந்த ஏற்பாடுலாம் உங்க அம்மா உனக்கு தெரிஞ்சு செஞ்சாங்களா தெரியாம செஞ்சாங்களாங்கிற பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. ஆனா ஒரு விஷயத்த உங்க அம்மா கிட்ட தெளிவா சொல்லு. அது நான் பிறந்து வளர்ந்த வீடு, எங்க அம்மா ஞாபகார்த்தமா இருக்கிற வீடு, நான் கோயிலா மதிக்கிற வீடு. எந்த சூழ்நிலையிலும் அந்த வீடை வைக்க நான் அனுமதிக்க மாட்டேன். சார் எனக்கு கூட அந்த வீட்டை வைக்கிறதுல விருப்பமே இல்லை சார். நாமெல்லாம் ஒன்னா வாழ்ந்த வீடு. இனி நாமெல்லாம் பழையபடி அப்படி ஒன்னா இருக்க முடியாது. வீட்டை விட்டு வெளியே வந்தனா மறுபடியும் நீங்க சொன்னதுனால தான் அங்கேயே போய் தங்கிட்டு இருக்கேன். அந்த பழைய நினைவுக்காக தான் சார். நமஸ்தே செல்வம். அட வாங்க சேட், வாங்க உட்காருங்க. என்ன ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தீங்களா? டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு தான் வந்தேன். சொல்லு. இன்னைக்கு ஈவினிங் சுஷில் குமார் சென்னைக்கு வராரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதை விட சந்தோஷமான விஷயம், ஒரு புது கான்ட்ராக்ட் ஒன்று நமக்கு கிடைச்சிருக்கு. அதுல நீ தான் சைன் பண்ண போறே. அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷம் சேட். நந்தினி, சாயங்காலம் சுஷில் குமார் சார் மீட் பண்றதுக்கு தேவையான ஏற்பாடுலாம் கரெக்டா செஞ்சிரு. அப்புறம் வாசு சார், சாயங்காலம் அந்த மீட்டிங்க்கு நீயும் கூட வர, புரிஞ்சுதா? சரிங்க சார். ஓகே செல்வம், நான் ஈவினிங் மீட்டிங்க்கு ரெடி பண்றேன். அப்புறம் செல்வம், புது கான்ட்ராக்ட் சைன் பண்ண போறதாலே பார்ட்டி ரொம்ப நல்லபடியா நடக்கணும். சுஷில் குமாரே நம்மளை பார்த்து பாராட்டும்படியா நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். கான்ட்ராக்ட் சைன் பண்ணி முடிஞ்ச உடனே நம்ம பார்ட்டியை நல்லா என்ஜாய் பண்றோம். ஓகே செல்வம்? நாளை நமதே காலம் பெரிதாய் வழிகாட்டிடுதே. சரிங்க, நீங்க சொல்றபடியே செஞ்சிடலாம். வருதே ஆற்று புனலாய் செல்வம் வருதே. படுகனவுகள் உயிர் பெறுதே. கொட்டிய வியர்வை துளிகள் மரமாய் எழுதே. திட்டிய உறவுகள் விழியில் திகிலே வருதே.